100 நாள் வேலை திட்ட பணிக்காக மண்ணை தோண்டிய போது எதிர்பாராத விதமாக கிடைத்த பழமையான செப்பு நாணயங்கள் இந்த பகுதியில் இன்னும் தொல்லியல் எச்சங்கள் இருக்கிறதா என ஆய்வு நடத்த வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அங்கு என்ன கிடைத்தது, சேரனூரின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பல்வேறு தொல்லியல் எச்சங்கள் நிறைந்த மாவட்டமாக உள்ளது. இந்த மாவட்டத்தில் பொற்பனைக்கோட்டை மற்றும் விராலிமலை அருகே உள்ள கொடும்பாலூரில் ஏற்கனவே அகழாய்வு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சேரனூர் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பண்ணைக்குட்டை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. சேரனூர் கண்மாயின் கிழக்கு பகுதியில் பணிகள் நடைபெற்ற போது துணியில் கட்டப்பட்ட நிலையில் 516 செப்பு நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. கண்டெடுக்கப்பட்ட நாணயங்களை பொதுமக்கள் அரசு அலுவலர்களிடம் ஒப்படைத்த நிலையில் அவை பொன்னமராவதி அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சேரனூர் கிராமம் வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாக இருப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வம்ச விருத்தி தாரகர் சவுந்தரநாயகி சிவன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பழமையான சிலைகளும் கல்வெட்டுகளும் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் சேரனூர் கிராமத்தின் பழைய பெயர் சிகரநல்லூர் என்றும் வரலாற்று சிறப்புமிக்க குடுமியான் மலைக்கு அருகில் தங்களது கிராமம் அமைந்துள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். குடுமியான் மலையில் குடைவரை கோவில் மற்றும் இசை கல்வெட்டுகள் உள்ளிட்ட வரலாற்று சான்றுகள் உள்ள நிலையில் சேரனூர் பகுதியிலும் தொல்லியல் எச்சங்கள் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் தொல்லியல் துறையினர் இங்கு அகழாய்வு மேற்கொண்டால் தங்கள் கிராமத்தின் வரலாறு வெளி உலகத்திற்கு தெரியவரும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து பொன்னமராவதி வட்டாட்சியர் பழனிசாமியிடம் கேட்டபோது சேரனூர் கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட செப்பு நாணயங்கள் குறித்து தற்போது ஆய்வு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் நாணயங்கள் கிடைத்த பகுதியில் வேறு ஏதேனும் தொல்லியல் எச்சங்கள் கிடைக்கிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளலாம் என்றும் பழங்கால ஓடுகள் உள்ளிட்ட தொல்லியல் எச்சங்கள் கிடைக்கும் பட்சத்தில் நாணயங்கள் தொடர்பான ஆய்வுக்கு பிறகு அகழாய்வு பணிகளை மேற்கொள்வது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்க காரணத்தினால் இந்த பகுதி அகழ்வாராய்ச்சி செய்தால் எங்களுடைய கிராமத்தினுடைய முன்னாள் வரலாறு தெரிய வரும்.